ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா அருமையான ஒரு டிப்ஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்றுக்கும் மழை வெயில் எந்த சீசனாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் வந்து ட்ரை ஆகாமல் எவ்வளோ சூப்பராக வந்து அழகாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான இன்றைக்கி ஒரு ஈஸியான முறைங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்பொழுதுமே பட்ரோஸ் வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா, பட்ரோஸ் வந்து நல்லா வந்து காய வச்சுருங்க. அதோட பீட்ரூட்டையும் நல்லா பொடியாக அரிஞ்சு காய வச்சு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நைஸான பொடியாக இருக்குது பாருங்கள். அது வந்து நல்லா ஒரு 3 days 4 days நம்ம காய வச்சோம்னா இந்த மாதிரி பொடியாயிரும் பாருங்கள். நல்ல நைஸ் பவுடர் ஆயிரும். பீட்ரூட்டும் பட்ரோஸும் ரெண்டையும் நல்லா காய வச்சிடணும். நல்லா காய வச்சுட்டு மிக்ஸி ஜார்லேயே பட்டு போல் அரைச்சி எடுத்துக்கணுங்க ஃபஸ்ட்டு. இது வந்து எல்லா சீசனுக்குமே நமக்கு சேரும். அதே மாதிரி ஈரத்தன்மை கொடுக்கும். அதே ட்ரைனஸ்லாம் போயிட்டு உங்களுக்கு ஈவனாக இருக்கும். ஏன்னா வெயில் காலத்தில் திடீர்னு சருமம் வந்து வறண்டு போயிடும். மழை காலத்தில் வந்து ரொம்பவே ட்ரைனஸாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் எந்த இதுலையாக இருந்தாலும் இருக்கும். நீங்கள் எதுக்குமே கவலைப்படாமல் இந்த ஒரே ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் வறட்சி அந்த எண்ணெய் பசை வந்து ரொம்ப அதிகரிக்காமல் கரெக்டான க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு ஃபேஷியல் டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த பவுடரை வந்து கொஞ்சம் காய்ச்சாத பால் எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு பால் வச்சு தொடச்சி ஃபேஸை வந்து நல்லா கிளியராக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக் வந்து இந்த பாருங்கள், 1 டீஸ்பூன் வந்து இந்த பவுடர் போட்டுக்கோங்க. 1 இல்லை ஒரு 2 டீஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா பேக் ஃபுல்லாக ஸ்க்ரப்பு எல்லாமே பண்ணுறோம் இல்லையா. இது மாதிரி வந்து பவுடரை போட்டுட்டு அதுக்கப்புறம் காய்ச்சாத மில்க்கு பாருங்கள், சாதாரண மில்க்கு அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு காய்ச்சாத பால். இது வந்து ஸ்க்ரப்புக்கும் ரெடி பண்ணுறோங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம பால் தேவைன்னா பாருங்கள் ட்ரையாக இருக்குது பாருங்கள், அதனால் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக இங்கே பாருங்கள், நம்ம பேக் வந்து நல்லா அப்படி முகத்தில் ஒட்டுற அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலக்கி ஒரு கப்பில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது பேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது நல்லா பாலில் வந்து ஊறணும், சரிங்களா. அடுத்தது நம்ம ஸ்க்ரப்புக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம், ஓகேங்களா. இப்போ அதுலேருந்து 1 டீஸ்பூன் வந்து நான் வந்து அந்த பவுடரை கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்ஸ்டு பவுலில் கொஞ்சமாக பால் விட்டு இன்னும் கொஞ்சம் லூஸாக உங்களுக்கு கலக்கி வச்சுக்கிறேன். இதோட என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் சுகர், ஒயிட் சுகர் இருக்குது இல்லைங்களா, ஒயிட் சுகர் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கணுங்க. இது வந்து ஸ்க்ரப்புக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், சுகர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து கொஞ்சம் நல்லா ஒயிட் சுகர் வந்து அதில் அப்படியே போட்டுக்கோங்க. ஏன்னா சுகர் வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்க்ரப்பராக யூஸ் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி முதல்ல ரெடி பண்ணிக்கோங்க. நல்ல ஸ்க்ரப்பு பார்த்திங்கன்னா அந்த சுகரும் அந்த பவுடரும் சேர்ந்து நல்ல ஸ்க்ரப் ரெடி ஆகிடும், ஓகேங்களா. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நல்லா ஜென்டலாக ஃபேஸில் ரொட்டேட் பண்ணி நல்லா உங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணி டெட் செல்ஸ்லாம் வெளியில் வர்ற மாதிரி அழகாக நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணி அதுக்கப்புறமா நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு ஃபேஸை பாருங்கள். ரொம்பவே க்ளோவாகவும் அந்த வந்து சைனிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே மாதிரி டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நியூ செல்ஸ் உற்பத்தியாக ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை வந்து 2வது ஸ்டெப் முடித்ததுக்கப்புறம் பேக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த பேக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்ல ட்ரையாக இருக்கும் பாருங்கள். ரொம்ப நேரம் நம்ம வந்து ஊற வச்சிட்டோம் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த கிண்ணத்துலேயே திக்காக ஊறி போயிடுச்சு. இப்போ அதோட இன்னும் கொஞ்சம் மில்க்கு சேர்த்துக்கலாம். பேக்குக்கு ரொம்ப டைட்டாக இருந்தால் ஃபேஸில் ஒட்டாது. இன்னும் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பதமாக வந்துடுச்சு பாருங்கள். நல்ல ஒரு பதமாக பேக் எப்படி நம்ம வந்து பேக் பண்ணுவோமோ அந்த அளவு திக்னஸ் வந்துருச்சு பாருங்கள். ஏன்னா 10 நிமிஷம் ஊற வைக்கையில் அந்த தண்ணீர் எல்லாம் பால் எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு அது திக்காக இருக்கும். நம்ம ஃபேஸில் போடுற அளவுக்கு இப்போ நம்ம வந்து தயாராகிடுச்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பால் சேர்த்து சுகர் வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணிட்டோம், பேக்குக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். இது பாருங்கள் நல்லா திக்காக உங்களுக்கு அருமையாக இருக்குது. இதை வந்து தொட்டு பேக் பார்த்திங்கன்னா நல்ல திக்னஸ்ஸாக இங்கே பாருங்கள், கையில் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி திக் லேயராக அப்படியே திக் லேயராக ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் போட்டுடலாம். இதை போட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா ஃபேஸை வந்து நல்லா அமைதியாக படுத்துட்டு நல்லா முகத்தை காய விடுங்க.
ஏன் அப்படின்னா ரொம்ப அமைதியாக நம்ம படுத்துட்டு அந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் கூட அசைவு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ரிங்கிள்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்கு மேலேயே நம்ம ஃபேஸை வந்து நல்லா ட்ரை பண்ணுற வரலும் அப்படியே கண்களை மூடிக்கிட்டு அமைதியாக படுத்து ஒரு 20 நிமிஷம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா ஃபேஸை ஈரப்படுத்தணுங்க. நல்லா தண்ணி வச்சோ இல்லை ரோஸ் வாட்டர் வச்சோ நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸை பாருங்கள். பார்த்திங்கன்னா எந்த ஒரு கிளைமேட்டுக்கும் நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப வரலாமல் எண்ணெய் பசை தேவையான அளவு எண்ணெய் பசை இருக்கும், அதே நிமிஷம் க்ளோவும் தேவையான அளவு இருக்கும், எல்லாமே சமமாக இருக்குங்க. எந்த சீசன்லேயும் நம்ம ஃபேஸை வந்து அழகாக வச்சுக்க முடியும். அதுக்கு இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா செம யூஸ்ஃபுல்லுங்க. இந்த டிப்ஸை பார்த்துட்டு நீங்கள் போட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சு, ஃபேஸ் உடனடியாக நல்ல கலராக மாறிச்சா, இந்த ஈரப்பதமாக இருக்கா, அதே மாதிரி ரொம்ப க்ளோவாக இருக்கா அப்படிங்கிறத நம்மளோட திருச்சி அம்மு 78 இந்த சேனலில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. வீட்டில் உள்ள எளிய பொருளை வச்சு நம்ம ஈஸியாக மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு சமமாக வீட்லேயே ஃபேஷியலும் பண்ணிக்கிறோம். நீங்கள் மேக்கப் கூட இந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணும்போது மேக்கப் தேவையே இருக்காதுங்க. அருமையான ஒரு டிப்ஸு. இதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக வந்து பாருங்கள், பயன்படுத்தி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.